நாம் தமிழர் கட்சி களத்திலே இல்லை, களத்தில் இல்லாத ஒரு கட்சிக்கு நான்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு மறைமுகமாக நாம் தமிழர் கட்சியை சாட்டி தான் பேசியிருக்காரு. ஒரு மகளிர் பாசறையின் செயலாளராக, ஒரு வேட்பாளராக களமிருக்கும் உங்களின் கருத்து? திமுக தான் களத்துல இல்ல. என்னன்னா களத்துல இருந்தா தானே யார் யார் களத்துல இருக்காங்க இல்ல அப்படிங்கிறது தெரியும். விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு எப்படி தெரியும் களத்துல யார் இருக்காங்க இல்ல அப்படின்னு? இதையவே எப்ப சொல்லியிருக்கணும்? இடைத்தேர்தல் நடந்தப்போ சொல்லியிருக்கணும். ஈரோடு இடைத்தேர்தல் நடந்தப்போ நாங்க களத்துல இருக்கோம், நீங்க களத்துல. அப்ப களத்துல திமுகவும் இல்ல, இருந்தாங்க. ஆனா பணமா தான் இருந்தாங்க. கொள்கையா நிற்கல, கோட்பாடா நிக்கல. இவங்க களத்துக்கே வரல. அப்போ ஈரோட்டுல எத்தனை பிரச்சனை இருக்கு? மஞ்சள் மட்டும்தான் பிரச்சனையா? எங்க நாள்ல ஈரோட்டுக்காரப்புல எங்க ஊருக்கு போகும்போது அப்படியே அந்த குளிர் காத்து 6 மணிக்கு மேல பஸ்ல போனீங்கன்னா அந்த குளிர் காத்துல அப்படியே மஞ்சள் மனம் கலந்து வரும். அதெல்லாம் காணாம போயிருச்சு. எங்க கண்ணு முன்னாடி எங்களுடைய வளங்கள், எங்களுடைய அந்த இயற்கையெல்லாம் களவு போயிருச்சு. கேன்சர் மாவட்டமா அறிவிச்சிருக்காங்க ஈரோட்டை. அதுக்கு என்ன சொல்றாரு? களத்துல இருக்கிறவங்களுக்கு தானே தெரியும் களத்துல இருக்காங்க இல்லைன்னு. ஆனா களத்துக்கு பார்த்து யார் யார் இருக்காங்கன்னு பார்க்குறவங்களுக்கு தெரியும். இவங்களே துண்டு சீட்டு, A4 சீட்டு எழுதி கொடுக்கறத தான் படிக்க போறாரு. அவன் எழுதி கொடுத்தானா அவனும் களத்தில் இல்லை, எழுதி கொடுத்து பேசுற இவரும் களத்தில் இல்லை. அதனால களத்தை பத்தி, களம்னா என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் களம்னா என்னன்னு தெரியுமா? ஒரு சின்ன, நான் இருக்கிறது திருப்பூர்ல, ஆனா ஈரோட்ல பிரச்சனைனால திருப்பூர்ல இருந்து ஈரோடுக்கு போகணும், பவானிலினாலும் அங்க போகணும். நம்ம ஒரு இடத்துலயும் சின்ன சின்ன பிரச்சனைக்கும் போய் மக்கள் கூட நின்று 10 பேர் நின்னாலும், இந்த மாதிரி கூட்டத்துக்கு ஏங்குற ஆட்கள் நம்ம கிடையாது. 10 பேர், அந்த ஊர்ல ஒரு 10 பேர், ஒரு 5 பேர் நின்னா கூட ஒரு பிரச்சனைக்கு அவங்க 5 பேருக்கு கூட போய் நம்ம நின்று அந்த பிரச்சனையோட உண்மைத்தன்மையை அறிஞ்சு அதோடைய தகவல்களை சேகரிச்சு அங்க நின்று ஒரு ஆபீசர், ஒரு அதிகாரி, ஒரு துறைக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு அதிகாரி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அதிகாரியும் போய் பார்த்து கலெக்டர் கிட்ட போய் பேசி, இப்படி நம்ம 5 பேர் 10 பேர் நின்னாலும் நம்ம அவங்கள களத்துல நிக்கிறவங்கள கூப்பிட்டு போறோம். இவங்க வேற கூட்டம், ஹாய் நண்பா நண்பி, அதை கூட நேற்று எங்க அண்ணன் சொன்ன மாதிரி மறந்துட்டாரு. ஏன்னா அந்த மஞ்சளை பத்தி பேசினோம்னா என்ன பண்றது, பேசலன்னா பேசாம மறந்துட்டோம்னா என்ன பண்றது? காவிரி ஆறு எவ்வளவு மாசுபட்டு போய் கிடக்குது. எங்க திருப்பூர்ல நொய்யல் ஆறுங்கிறதே செத்து போச்சு. காவிரி ஏதோ ஓடிட்டு இருக்குது. ஆனா முழுக்க உங்களுக்கு அதுலயே சாயப்பட்ட கழிவுகள் அது கலக்குறாங்க, பிடங்களை வீசுறாங்க, பிளாஸ்டிக்ஸை போடுறாங்க. மக்கள் கிட்ட போய் முதல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அரசியல் தான் என்ன? விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வே ஏற்படுத்தாம வெறும் ஒரு திரைக்கவர்ச்சியை நிக்கிறவங்க களம்னா, உங்களுக்கு களம் அப்படிங்கிறது தேட்டரு, களம் அப்படிங்கிறது கேமராக்கு முன்னாடி. கேமரா துண்டு சீட்டு இருந்தாதான், எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தாதான் பேசுவீங்க. மக்களை போய் நின்று எதிர்கொண்டு அவங்க கேட்குற ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லி, சரி நாங்கள் களத்தில் இல்லைப்பா, இதோட இடைத்தேர்தல் நடந்தப்போ நீ களத்தில் இருந்தல, களத்தில் என்ன நடந்தது சொல்லு, என்ன நடந்தது சொல்லு. யாருக்கு பணம் கொடுத்தாங்க, எத்தனை ஓட்டு யார் வாங்கியிருக்காங்க, நீ எத்தனை ஓட்டு வாங்குவ, எத்தனை ஓட்டு வாங்கினா நீ ஜெயிக்க முடியும். நேற்று ஒரு பைத்தியம் சொல்லக்கூடாது, தற்கோலி சொல்லுது 4 தொகுதியில ஜெயிச்சுட்டா சீஃப் மினிஸ்டர் ஆயிரலாமா. இன்னொரு தற்கோலி சொல்லுது சீஃப் மினிஸ்டர் அண்ணன் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சு பாராளுமன்றத்தில் போய் பேசுவாராம். இதுக்கு சொல்லுது களத்தை பத்தி. முதல்ல தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்குன்னு தெரியுமா? எத்தனை தொகுதியில ஜெயிச்சா நம்ம ஆட்சி பிடிக்கலான்னு தெரியுமா? அண்ணன் தெரியாது. நீங்க நினைச்சு பாருங்கண்ணே, இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் களத்துல நிக்கிற யாருமே செய்யாத ஒண்ணு அண்ணன் செஞ்சிருக்காரு. சம வாய்ப்பு பெண்களுக்கு, 117 பெண்கள், 117 ஆண்கள். ஆட்சி பிடிக்கிறதுக்கு நம்ம எத்தனை தொகுதி தேவைப்படுது? 118 தொகுதி நம்ம ஜெயிச்சோம்னா ஆட்சி பிடிச்சிடலாம். நான் கரெக்டா சொல்றேன்னா? அப்போ இத்தனை ஆண்டு காலமாக எல்லா அரசியல் கட்சியும் அனுபவிச்சு இருந்தவங்க யாரும் அந்த கட்சியில பெண்கள் இல்லாம இல்லை. ஆனா அந்த பெண்கள் யாருமே பெண்களுக்கான உரிமை பத்தி, பெண்களுக்கான எதை பத்தியுமே பேசல. இப்போ நம்ம 117 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நீங்க நினைச்சு பாருங்க. இன்னைக்கு கூட ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் சுத்தி உட்காந்து சரக்கடிக்குது. இதை பத்தி விஜய் என்ன சொல்றாரு? ஏதாச்சும் இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? எவ்வளவு மனவலி. நம்ம பிள்ளைகள் அப்படித்தானே போகுது. பரப்புரைக்கு போகும்போது 17 வயசு பையன் பேக்கரியில உட்காந்து சிகரெட் பிடிக்கிறானே என் கண்ணு முன்னாடி. நான் என்னை பார்த்தோன்னே சிகரெட்டை மறைச்சு தூக்கி போட்டான். நான் கேட்டேன், என்னடா வயசு உனக்குன்னு. இதோட வழி என்னன்னு தெரியுமா? நீங்க தான் மதுக்கு எதிரானவர்கள் இல்லையே. 10 ரூபா வாங்குறதுக்கு மட்டும்தான் நீங்க 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறத பத்தி மட்டும்தான் நீங்க யோசிப்பீங்க. முழுமையா மது விற்க கூடாதுன்ற பத்தி நீங்க பேச மாட்டீங்க. களத்துல என்ன நடக்குதுன்னு உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? இப்ப வரைக்கும் இந்த பாஜகவை பத்தியா தீய சக்தி, நாங்க தூய சக்தினா என்ன ஏதோ ஜபம் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அப்படி நம்ம இது அரசியலுங்க அப்படிங்கிறது மக்கள் கிட்ட போய் ஒருத்தவங்க கிட்டையும் அரசியல் அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிச்சிருக்கும்? முதல்ல அங்கங்க நம்ம இனக்கூட்டங்கள்லாம் அங்கங்க வாழ்ந்தவங்க எல்லாரும் ஒண்ணுக்கா சேர்ந்து ஒரு இடத்துல வாழ ஆரம்பிக்கிறோம். அந்த இடத்துல இருந்து ஒரு மனிதன் வரான். இந்த இனத்துக்காக, இந்த கூட்டத்துக்கான அடிப்படை தேவைகளை நான் பூர்த்தி செய்யறேன், இவங்களுக்கான பாதுகாப்பை நான் உறுதி செய்யறேன்னு ஒருத்தர் வரான். அதுதான் அரசியல். அதுதான் அனைத்து லெவல் ஆஃப் கவுன்சிலர் ஆரம்பிச்சு, ஒரு ஊராட்சி ஒன்றியத்தில் ஆரம்பிச்சு சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் இதுதான் அரசியல். இதுக்குதான் இத்தனை துறை, இத்தனை அமைச்சர்கள், இத்தனை எம்எல்ஏ, இத்தனை எம்பி. எதுவுமே இல்லை. ஜெயிக்கணும். எதுக்கு ஜெயிக்கணும்?
ஜெயிக்கணும், ஓட்டு வாங்கணும். எதுக்கு வாங்கணும்? வாங்கி என்ன பண்ண போற? ஜெயிச்சு என்ன பண்ண போற? இந்த மாதிரி கேள்விக்கு உங்களுக்கு எதனா இருக்கா? சரி, அந்த தற்கொலைக்கு தான் தெரியாது. இந்த தற்கொலையோட தலைமை தற்கொலைக்கு தெரியுமானா அதுவும் தெரியல. நமக்கு பேசினா தானே தெரியும். ஈரோட்டில் வந்து நின்றுட்டு காலிங்க ரயில் வைக்கலை பற்றி பேசல, காவிரி பற்றி பேசல, படம் ஓடாதுல்ல, ஜனநாயகன் படம் ஓடாதுல்ல. எல்லாம் ஒரு பைத்தியகாரத்தனை. எதுக்கு வந்தாருன்னு தெரியல. செங்கோட்டையன் வந்து நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தர். நான் வந்து சமூகம் சாதி சார்ந்து நான் பேசல, ஆனால் அதே சாதியில் பிறந்த பிள்ளையா சொல்கிறேன். ரொம்ப கேவலமாக இருக்குது. செங்கோட்டையனை நினச்சி, இந்த சத்யராஜன் நினச்சி, அவரெல்லாம் வந்து நடிக்கிறாருன்னா நடிப்போட நிறுத்திக்கணும். மேம்பாலத்துக்கு ஜிடி நாயுடு பேர் வச்சதுக்கு சரி நீங்கள் சொல்லுங்கள், கோயம்புத்தூர்ல இருந்து போய் திரைத்துறையில் நடிக்கக்கூடிய எத்தனை நடிகர்கள் இருக்காங்க? ஏன் சத்யராஜ் பேசுகிறாரு? ஏன்னா அந்த ஊரில் கொங்கு மண்டலத்தில் அதிகமாக கவுண்டர் வாழ்கிறாங்க. அப்போ இவர் வந்து பேசுனா கவுண்டருக்குலாம் ஓகே, நம்ம தீரன் சின்னமலை பேரை வைக்காதது சரிதான் அப்படின்னு ஒரு வியூ கொடுக்கறதுக்காக சத்யராஜ் பேசுறாரு. வேற யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் தேவையா? நடிக்க வந்தீங்கன்னா நடிச்சுட்டு ஃபீஸை வாங்கிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த தேவையெல்லாம் அரசியல் பேசுறது, திராவிடம் பேசுறது இதெல்லாம் வச்சுக்கூடாது. சரி, அப்படியே ஒண்ணுக்கு ஒன்று தர்க்கத்துக்கு வாங்க. செங்கோட்டையனுக்குலாம் நான் உண்மையா சொல்றேன், ஊருக்குள்ளேன்னு மதிப்பில்லை, மொத்தமா முடிச்சு கட்டிட்டாங்க. நீங்களே வந்து பிஜேபி சொல்லிதான் இப்போ போய் இவங்க கூட சேர்ந்திருக்கீங்க. விஜய் கூட வெளிப்படையே தெரியுது, அப்பட்டமா தெரியுது. இது இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு அரசியல்ன்ற பேர்ல அதே டிராமாவை அந்த ஆமா, வேற என்ன? எல்லாம் சேர்ந்துன, எல்லாரும் சேர்ந்துன. இவங்க நீங்க பிஜேபி வர திமுக வர நினைக்கிறீங்களா? இல்லண்ணே, இவங்கெல்லாம் வேறன்னு நினைக்கிறீங்களா? கோவையில குண்டு வெடிப்புக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? அவங்களுக்கு தெரியாம இவங்க வந்திருப்பாங்களா? என்ன இவனுக்கெல்லாம் சும்மா டிராமா காமிச்சிட்டு இருக்கானுங்க. நாங்க அதிமுக திமுக ரெண்டு பேரும் எதிர் கட்சின்னு ஒன்னு கிடையாது. எல்லாம் ஒரே குட்டையில் விழுந்த மட்டும் தான், பேர் மட்டும்தான் வேற, முகம் அந்த அமைப்பு மட்டும்தான் வேற, மற்றபடி எல்லாம் ஒண்ணுதான். இவங்களும் 8 விலை சாதி எதிர்க்க மாட்டாங்க, அவங்களும் எதிர்க்க மாட்டாங்க. இவனும் ஏர்போர்ட் எதிர்க்க மாட்டாங்க, அவங்களும் எதிர்க்க மாட்டாங்க. இவங்களும் மலையை வெட்டி கொண்டுட்டு போறது எதிர்க்க மாட்டாங்க, அவங்களும் எதிர்க்க மாட்டாங்க. ஒரு மரத்தை வெட்டினா அந்த மரத்தின் பயன் தெரிஞ்ச நம்ம தான் போய் அந்த மரத்துக்கு முன்னாடி உழுகுறோம். மரத்தை வெட்டாதீங்க, இவ்வளவு பயன் இருக்குன்னு. ஒரு அதிமுக ஒரு திமுக இருக்கக்கூடிய தொண்டர் 70 ஆண்டு காலமா நீங்க அரசியல் இருக்கீங்கல்ல, அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, மரத்தின் பயன் என்னன்னு உங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் கிட்ட சொல்லுங்க. ஒரு ஆள் கிட்ட மரத்தை வெட்டுறாங்கல்ல, இப்ப அந்த மரத்தின் பயன் என்ன, அந்த மரத்தினால் என்னென்ன வரும், ஒரு மரத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு, என்னன்னு சொல்லுங்க. உங்க 70 ஆண்டு காலமா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நீங்க அரசியல் படுத்தி வச்சிருக்க 2 கட்சிக்கும் அங்க இருக்கிற தொண்டர்களுக்கும் தெரியாது. இங்க இப்ப தாவேக்கால வந்து இருக்குதுங்க பாரு, அதுங்களுக்கு அரசியல்னாவே அது தெரிய. விஜய் 5 தலைவர்கள், அவங்களுக்கு அவங்கள உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டா அதெல்லாம் தெரியாதுங்க. எங்களுக்கு விஜய் தான். அப்ப 234 தொகுதியிலேயே விஜயவே போட்டி. அவர் அதைத்தான் சொல்றாரு. நான் தான் நிக்கிறேன் ஈரோடு. இளைஞர்கள் கூட்டம் இருக்கு, எங்க போனாலும் கூட்டம் அதிகமா வர்றாங்க. மக்கள் எல்லாம் என்னதான் விரும்புறாங்க. உங்களை நம்பிதானே வந்திருக்கேன், நீங்க என்னை காப்பாத்தீங்களேன்னு கேக்குறாரு. அவரை செய்து கத்துறாங்க. இவ்வளவு கூட்டமும் விஜய் பின்னாடி இருக்கிறதுனாலதான் வந்து எல்லா கட்சியிலும் பயப்படுறாங்க. நீங்க ஏன் பயப்படுறீங்க? நீங்க எதுக்கு பயப்படணும் அப்படின்னு விஜய் கேக்குறாருல்ல. மக்கள் வந்து விஜய்க்காக நிக்கிறாங்க. விஜய் மக்களுக்காக நின்னாரா? ஏன் அப்ப கரூர்ல ஏன் திரும்பி பார்க்காம ஓடுனாரு? குடுகுடுன்னு ஓடுனாரு. நின்று ஒரு ஆழ்ந்த இரங்கல். எங்க அண்ணன் சொன்ன மாதிரி ஈரோட்டுக்கு கரூருக்கு எத்தனை தூரம்? ஒரு 1.5 மணி நேரம் தூரம் தான். ஏன் நின்று அங்க ஒரு ஆழ்ந்த இரங்கல். நேர்ல போய் சந்திக்க வேண்டாம் அவங்கள மாதிரி வர்ற ஈரோட்டுக்கு நீங்க வாங்க, உங்களை பார்க்க முடியல. ஒரு ஆழ்ந்த இரங்கல் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நாங்க தப்பே செய்யல. கண்ணை மூடிட்டு பூனை சொல்லுமா உலகம் இருந்துருச்சுன்னு அந்த மாதிரி ஆளுங்க இவங்க. ஒன்றும் பண்ண முடியாது. அதில் ஒருத்தன் நான் 1 வருஷம் கழிச்சு நான் விஜய் கல்யாணம் பண்ணிட்டு தினம் கால் விழுந்து கும்பிட்றேன்றான். ஒருத்தன் என்னன்னா 1 வாரம் மொட்டை மாடியில் உட்காந்துட்டு இருக்கான். இவங்களை என்னென்ன பண்றது? சிரிப்பு தானே வருது. இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய ஒரு இது என்னன்னா, நாம ரொம்ப நம்பணும். இளைஞர்கள், வரக்கூடிய பிள்ளைகள், அவங்கெல்லாம் வந்துட்டு தெளிவு இருக்கு, அவங்ககிட்ட அரசியல் தெளிவு இருக்கு, நம்ம அவங்கள ஓரளவுக்கு அரசியல் படுத்திட்டோம் அப்படின்னு நம்பணும்ல. அது இல்லை பாருங்க, இத்தனை தற்கொலைகள் இருக்காங்க, தமிழ்நாட்டு இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்காட்டுறதுக்காக ஒரு கட்சி தான் டிவிகேன்னு நினைக்கிறேன். நீங்க இப்போ சொல்ற பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுக இவங்கெல்லாம் வேற கட்சி கிடையாது. எல்லாமே ஒண்ணுதான். பேரு தான் வேற, ஆளுங்க தான் வேற. தொலைநோக்கு திட்டம் என்ன? எப்படி நீங்க தேர்தல் எதிர்கொள்ள போறீங்க? வெற்றி தானே, வெற்றியை நோக்கிய பயணம் தான் அது. ஏன்னா எங்களுக்கு தெரியும் உறுதியா, ஏன்னா ஒண்ணுமே இல்லைண்ணே அவனுக்கிட்ட. அவன் சொல்றான் ஜெயிப்பாங்கன்னு. நம்ம கிட்ட எல்லாமே இருக்குண்ணே. என்ன இல்லை நம்மகிட்ட? ஊடக வலிமை இல்லையா? ஒண்ணுமே இல்லாம 0ல இருந்து ஆரம்பிச்ச பிள்ளைங்க நம்மகிட்ட என்ன இருக்கு? ஊடக வலிமை, பொருளாதாரம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா நம்ம கிட்ட என்ன இருக்கு? உண்மையும் நேர்மையும் இருக்கு. மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் மட்டும் கிடையாது, செயல் திட்டம் இருக்கு நம்ம கிட்ட. ஆட்சி வரையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஒன்னொன்னுக்கும் பெண்களுக்கு வந்தாங்கன்னா எப்படி நம்ம அவங்களை எப்படி கையாலும், அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு எப்படி, ஒன்னொன்னுக்கும் நம்ம கிட்ட இருக்கு. எங்க ஊர்ல எடுத்துக்காங்க, திருப்பூர்ல ஃபுல்லா குப்பை தான்.
அந்த குப்பையை மேலாண்மை பண்றதுக்கான திட்டம் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா நம்ம செயல்படுத்துறதுக்கான அதிகாரம் நம்ம கிட்ட தான் நம்ம போராடுறோம். அதிகாரம் கையில் இருக்கிறவங்க கிட்ட திட்டம் இல்லை. அவங்ககிட்ட இருக்கிறது பூரா கமிஷன் எப்படி அடிக்கலாம், இந்த குப்பையை காமிச்சு எப்படி நம்ம இதுல இருந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்துட்டு போலான்றது மட்டும் தான் அவங்க பிளானா இருக்கு. அப்ப நம்ம கிட்ட என்ன இல்லை, நம்மகிட்ட எல்லாமே இருக்கு. நம்ம அடுத்த வெற்றி தான். எப்படி நீங்க இது பண்றீங்க அப்படின்னா, ஒரு வீட்டுக்கும் 6 மாசத்துக்கு முன்னாடியே இப்போ என்னையில ஜூலைலேயே அறிவிச்சிட்டாங்க அப்பா. நான் என்ன பண்ணுறேன், என் தொகுதியில் முழுக்க ஒரு வீட்லேயும் போயிட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் கேட்கல. நீங்கள் ஏன் ஓட்டு போடணும்னு நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். யாருக்கு நீங்கள் ஓட்டு போடணும், ஓட்டு போடுறதுங்கிறது எப்படி தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா ஒரு புடவை எடுக்கிறதுக்கு ஒரு நாள் முழுக்க கடையே திருப்பி போட்டு வர்றவங்க போது சும்மா கட்டி கிளியிற ஒரு புடவை. அப்போ நம்ம வாக்கு செலுத்தி 5 வருஷம் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும், நம்ம எப்படிப்பட்ட சாலையில் பயணிக்கணும், ஏன் இன்னும் தூங்குனா நம்ம கனவுல என்ன வரணுங்கிறது முதற்கொண்டு இந்த அரசியல்வாதிகள் இந்த அரசியல் களமும் தான் நேர் நிக்குது. அதனால அரசியல் வேண்டான்னு ஒதுங்கி நிக்காதீங்க. இந்த எஸ்ஐஆர் படிவத்துக்குலாம் மக்கள் தயாரா இல்லை. அதனாலதான் நம்ம எதிர்க்கிறோம். நீங்க எஸ்ஐஆர் கொண்டு வரதீங்க செகண்டரி. ஆனா இந்த எஸ்ஐஆர் படிவத்தை ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கு மக்களே தயாரா இல்லை. இப்ப எங்க ஊர்ல எல்லாம் என்னோட வடக்கு தொகுதியில மட்டும் கிட்டத்தட்ட 85,000 வாக்குகள் இல்லை. இப்போ ஒட்டுமொத்தமா கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகள் குறைக்கப்பட்டிருக்கு, நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இப்ப இளைஞர்கள் வாக்குகளை மட்டும் குறி வச்சு பாஜக செய்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வட இந்தியர்கள் வாக்குகளை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இங்க இருக்கிற எங்களுடைய வாக்குகள் யாருக்கெல்லாம் உள்ளாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க இதை பெருசா எடுத்து இது பண்ணாம நீக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு குறையா சொல்றாங்க. அதுக்கு உதாரணமாக நாம் தமிழர் கட்சியில வேட்பாளர் அவரோட இதுவே நீக்கப்பட்டு அவரோட இறப்பு நம்மளும் சேர்த்திருக்காங்க. இல்ல, நான் தொடர்ந்து ஒரு கலந்தாய்வுக்கு கூப்பிடும் போதும் கலெக்டர் ஆஃபீஸ்லயும் கமிஷனர் ஆஃபீஸ்லயும் போய் நம்ம சொல்றது என்னன்னா, எங்களுக்கு அதுக்கான பட்டியலை கொடுங்க. தெளிவா நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். நாம் தமிழர் கட்சி சார்பா கலெக்டர் ஆஃபீஸ்லயும் சொன்னேன், எங்களுடைய டிஓ ஆஃபீஸ்லயும் சொன்னேன். அதாவது நான் என்னோட சிட்டிசன் தான் நான் ப்ரூவ் பண்ணி, ஏன்னா இத்தனை நாள் என் வரியை வாங்கி தின்றுருக்கீங்க நீங்க செய்ய. இப்ப எனக்கு எப்படின்னா, இப்ப நான் ஒரு வேலைக்கு போறேன், என் வீட்டில் ஒரு சில வேலையை செய்ய முடியல, நான் ஒரு ஆளை வச்சுட்டு அவங்களுக்கு சம்பளத்தையும் கொடுத்துட்டு அவங்க எந்த வேலைக்காக நான் அவங்களை நியமிச்சுன்னா அந்த வேலையும் நானே செய்யற மாதிரியான வேலை இது. இத்தனை வருஷமா சம்பளத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு எந்த வேலையும் நீங்க செய்யாம இப்ப நாங்க ஃபார்ம் கொண்டு கொடுக்காததுனால பழி எங்க மேல போடுறீங்க. இதை நாம் தமிழர் கட்சியும் நாங்களும் ஏத்துக்க போறது கிடையாது. ரெண்டாவது, இப்ப என்னை சேர்த்தணும்னா இவ்வளவு காரணம் கேட்கறீங்கல்ல, 85,000 வாக்காளர்களை நீக்கிருக்கீங்கன்னா அவங்களை எதுக்காக நீக்கிருக்கீங்கன்ற காரணம் எங்களுக்கு சொல்லணும். திங்கட்கிழமை அதுக்கான எல்லா லிஸ்டையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் 100 பேர் உட்கார போறோம், எங்களுக்கான படிவத்தை கொடுங்க அப்படின்னு. 85,000 வாக்காளர்களை நீக்கிருக்கீங்கன்னா எதுக்காக நீக்கிருக்கீங்க, எதன் அடிப்படையில் நீக்கிருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்க போறோம். இதுல நமக்கு முழுமையா நம்ம இது ஏத்துக்க போறது கிடையாது. எஸ்ஐஆர் நம்ம ஏத்துக்க போறது கிடையாது. இதுக்கான சரியான காரணத்தை சொல்லுங்க. ஒரே ஒரு வாக்காளர் சரியான முறையில நீக்கப்பட்டிருக்கா, அதாவது தவறான முறையில நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கான பின்விளைவுகளை இந்த தமிழ்நாடு அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் பார்க்கும். ஏன்னா நமக்கு அரசியல் பெரிய இது கிடையாது. இங்க நின்று ஜெயிக்கணும் அப்படிங்கிறது நம்மள மக்கள் அங்கீகரிச்சுட்டாங்க. ஒரு இடத்துக்கு போகும்போது அவ்வளவு பெரிய வரவேற்பு, அவ்வளவு மகிழ்ச்சி. நம்ம கூட நின்று ஒரு 5 நிமிஷம், இப்போ ஒரு திமுக வேட்பாளரோ அதிமுக வேட்பாளரோ பாஜக வேட்பாளரோ போனா என்ன பேசுவாங்க? பேசவே மாட்டாங்க ஃபர்ஸ்ட். ஆனா நம்ம ஒருத்தவங்கிட்டையும் போய் நின்று பேசுறோம். ரெண்டாவது பியூட்டி என்னன்னா, நம்ம நின்று 10 நிமிஷம் பேச நின்று கேட்கறாங்க, அப்படியே கண்ணு இப்படியா கண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நமக்கு அதுவே பெரிய மகிழ்ச்சி தான், அதுவே நமக்கு பெரிய அங்கீகாரம் தான். ரெண்டாவது, 4 பேர் போனாலும் நம்மளை எதுவும் சொல்றது இல்லை. ஒரு ஆளா இருந்தாலும் நம்ம போவோம். ஆனா அவங்க கூட்டமும் பணமும் இருந்தா மட்டும்தான் ஒரு வீதிக்குள்ளேயே வருவாங்க. அதனால நம்மளோட உண்மையும் நேர்மையும் இருக்கு. உறுதியா வெற்றிக்கான பயணம் நம்மளுடைய 6 மாசத்துக்கு முன்னாடியே தொடங்கிருச்சு. உறுதியா வெல்லுவோம், அதுல மாற்று கருத்தே இல்லை.